அச்சு அலசல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைவது ஹரிஹரன். என்னோடு டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அதிரடி திருப்பங்கள் கடந்த 2 மாதங்களில் நடந்து வருகின்றன. அதிமுகவுடைய பொதுச் செயலர் திருமதி சசிகலா அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டம் மிக பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நடந்தது. 133 எம்எல்ஏக்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த தீர்மானத்தை முன்மொழிய திருமதி சசிகலாவை அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்திருக்கின்றனர். 3வது முறையாக தமிழக முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக தன்னுடைய ராஜினாமாவையும் செய்திருக்கிறார். தமிழகத்துடைய 3வது பெண் முதலமைச்சராக திருமதி சசிகலா பொறுப்பேற்க வழிவகை செய்திருக்கிறார். இந்த கடந்த 9 மாதங்களில் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 3 முதலமைச்சர்களை தமிழகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சந்தேகமே இல்லாமல் தமிழக அரசியலில் மிக முக்கியமான திருப்பம். டாக்டர், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஆமாம், அதாவது இது வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக. அதற்கு பிறகு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் எல்லாம் வரும்பொழுது சரி, இது வந்து சில காலகட்டத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சூனர் ஆர் லேட்டர் அப்படிங்கிற ஒரு சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு இதற்கான இமீடியட் ப்ரொவோகேஷன் என்ன, உடனடியாக என்ன அவசியம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி. ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருந்த அந்த ஆட்சி, முதல்ல வந்து நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு முதலமைச்சர் காலமான பிறகு ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அது அந்த மாதிரி இல்லாமல் திரு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக தான் பொறுப்பேற்றாரே தவிர ஒரு தற்காலிக முதலமைச்சராகவோ இல்லை ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராகவோ, அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா நாவலர் நெடுஞ்செழியன் அந்த மாதிரி இல்லை. ஸோ இவர் நிரந்தரமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தட் இஸ் த அசம்ஷன். நாட் அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியாதே தவிர. ஸோ அந்த ஒன்று. 2வது வந்து அவருடைய கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நடத்திய அந்த அரசில் எந்த ஒரு பெரிய அளவில் ஒரு குறை சொல்கிற மாதிரி, அந்த ஜல்லிக்கட்டு கடைசி நாளில் ஒரு அந்த வயலன்ஸ் நடந்தது, வன்முறை நடந்ததுங்கிறத தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளும், அது வார்தா புயலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு இந்த அஜிடேஷனை ஆந்திராவோட நெகோஷியேட் பண்ணி கிருஷ்ணா நீர் பெற்று கொண்டு வந்தது, ப்ளஸ் ஒரே வாரத்தில் வந்து அதற்கான ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஒரு சென்ட்ரல் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை கெசட் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் 10 நாளில் பண்ணாங்க. ஸோ அது பெரிய. ஸோ மக்கள் வந்து என்ன இதுன்னா, உடனடியாக ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கான தூண்டுதல் என்ன? ஸோ சப்போஸிங் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இல்லை அவர் மேலே ஏதாவது பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். இங்கே வந்து அதில் என்ன சிக்கல்னா, எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அட்லீஸ்ட் வெளிப்படையாக மக்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம், காரணமின்றி நடந்த ஒரு விஷயம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா திரு பன்னீர்செல்வம் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற நாள் தொடங்கிய தம்பிதுரையாகட்டும், இல்லை அவருடைய கேபினெட்டில் அங்கம் வகித்த அமைச்சர்களாகட்டும், எல்லாருமே நேற்று என்ன நடந்திருக்கோ அது நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ அது என்றோ ஒரு நாள் நடக்க போது, சூனர் ஆர் லேட்டர் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. அது நேற்று நடந்துருச்சுன்னு பார்க்க முடியாதா? இல்லை, அதுதான் அதாவது நீங்கள் திரு பன்னீர்செல்வம் பதவியேற்ற பிறகு அவரே வந்து திருமதி சசிகலா அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவரே வந்து சொல்றாரு. ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடுறாரு, மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அமைச்சர்கள், திரு உதயகுமார் போன்ற அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மத்தியில் இருக்கிற அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் திருமதி சசிகலா வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தெரிவிக்கும் போது, இப்போ நேற்று ஒரு உதாரணத்துக்கு, நேற்று அந்த அவர்களுடைய ஸ்பீச்சில் வந்து திருமதி சசிகலா சொல்றது, நான் முதலமைச்சர் பதவியும் கட்சி தலைமை பொறுப்பையும் ஏற்க வேண்டியதை முதலாக கூறியதே திரு பன்னீர்செல்வம் என்று மறைவுக்கு தொடர்ந்து அவர் எங்கள்கிட்ட. ஆனால் வந்து ஒரு முறை கூட நான் பார்க்கவில்லை எங்கேயுமே திரு பன்னீர்செல்வம் வெளிப்படையாக திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஸ்டேட்மெண்ட் விட்டதாக
கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்டேட்மெண்ட் வந்ததை தவிர சமீப ஒரு 20 நாளாக நான் ஸ்டேட்மெண்ட் மேபி ஐ மிஸ்ட் இட், எனக்கு தெரியாது, பட் நான் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்ததாக நான் பார்க்கல. அவர் எந்த இடத்துலயும் அவங்க முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும்னு சொல்லல. பல இடங்கள்ல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அந்த கேள்வியை அவருக்கான ஒரு ட்ரேட்மார்க் புன்னகையோட தவிர்த்துட்டு தான் போறாரு. பட் ஆனா அதுக்கு எனக்கு எங்கேயுமே கொடுத்திருக்கிறாரா? தங்கமணில இருந்து அவருடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. திரு பன்னீர்செல்வத்துடைய விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாறான சிக்னல்ஸ் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு வந்து ஏன் இந்த கான்ட்ரரி சிக்னல்ஸை நான் பார்க்கறேன்னாக்க, வெளிப்படையாக அதுதான் அவருடைய விருப்பம் என்றால் உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, திரு தங்கமணி அவர்கள் சொல்றாரு, திரு OS மணி, இவங்கெல்லாம் நம்ம தந்தி டிவி சேனல் பேட்டியிலேயே அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வெளிப்படையாக அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூறும் பொழுது இவர் வந்து நிச்சயமா இது அவருடைய கவனிப்புக்கு போயிருக்காதா? நிச்சயமா போயிருக்கும். அப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாமே, ஆமாம் இதுதான் என்னுடைய விருப்பமும் அப்படின்னு. இல்ல, அதாவது ஒரு க்ளோஸ் டு த கார்டா வச்சுக்கிட்டு அது நடக்கும் போது அவர் தான் முன்மொழிகிறாரு. நேற்றுக்கு காலையில கூட எண்ணூருக்கு போறாரு, பாதிக்கப்பட்ட பகுதிகள் பார்க்கிறாரு இந்த ஆயில் ஸ்பில்னால. அப்பையும் கூட இந்த கேள்வி கேட்கப்படுது. எப்படி டெல்லியில தவிர்த்தாரோ இல்ல மற்ற இடங்கள்ல இந்த ஒரு கேள்வியை தவிர்த்தாரோ, அவர் அன்று மதியம் அந்த ஒரு முன்மொழிவை செய்ய போறாரு. ஆனா அன்று காலை திருமதி சசிகலா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கே, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது கூட அன்று காலை கூட மறுக்கிறார். சோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்க முடியாதா? ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணா கொடுக்கலாம். ஆனால் அடிப்படையாக ஏன் அவர் ஹெசிடேட் பண்ணது என்ன காரணம் தான் எனக்கு புரியல. அவரே தான் வந்து அவங்க வரணுங்கிறத முதல்லயே சொன்னார் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்னாக்க, முன்னாடியே அவர் அறிவிச்சிருக்கலாமே. அதை யார் தடுத்தாங்க? இல்லை, அதாவது இங்கே பாருங்க, எங்கள் கட்சியினுடைய தலைவர் அவங்க தான் விரைவில் முதலமைச்சராக வரப்போறாங்க, விரைவில் நான் என் பதவியிலிருந்து விலகப் போகிறேன், இதுக்கு ஒரு காலகட்டத்துக்காக கரெக்டான நேரத்துக்காக நாங்கள் பொறுத்து இருந்திருக்கிறோம், விரைவில் வரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்குமே வரலையே. ஸ்டேட்டஸ் கோ தொடரணும்னு அவர் விரும்பினார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்டேட்டஸ் கோ தொடரணும்னு விரும்பினார் அப்படிங்கிறது அதாவது என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவர் மீது நிச்சயமாக ஏதேனும் ஒரு ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் யாருமே வந்து இன்ஃபேக்ட் பாஜக வந்து அவர் தொடர வேண்டும்னு சொல்றாங்க, திமுக சொல்றாங்க அவர் தொடர வேண்டும்னு. எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகளுடைய கருத்து வந்து திரு OPS பதவியில் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவரே வந்து நேற்று முன்மொழிகிறாருங்கிறதெல்லாம் கரெக்ட். அப்புறம் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைமிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, 1:40 ஆர் சம்திங் அந்த மாதிரி டைமிங் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அவர் ரொம்ப ஒரு கிரேட் டிலைட்டோட வந்து பதவி விலகிறாருன்னா முன்கூட்டி 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே. இல்ல, 2 நாள் முன்னாடி ஏன் சொல்ல நீங்க கேக்குறீங்க? அவர் வந்து மதியம் முன்மொழிகிறாரு, காலையில கேட்கும் போது கூட சொல்லலையே. அதனால இது வந்து அவர் ஒரு அணுகுமுறையா வைத்துக்கொண்டு அதை செய்யும் போது அது நடக்கும்போது பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறையை கொண்டிருக்கலாம். இதுல வந்து இந்த மேட்டர் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய ஸ்பீச்ல அது இல்லைன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் தான் வந்து என்ன வந்து சொன்னாரு நீங்க வரணும் அப்படின்ட்டு முதல்ல சொன்னதே அவர் தான், முதலமைச்சராகவும் பதவி ஏற்கணுங்கிறது அவருடைய விருப்பம் தான் அப்படின்னாக்க அந்த விருப்பத்தை ஏன் அவர் தெரிவிக்கலங்கிறது தான் புரியல. 3 முறை தமிழ்நாட்டு அரசியல்ல முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 3 முறையும் ராஜினாமா செய்திருக்கிறார், தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி இடைக்கால முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, இடைக்காலத்துல பிரதமர்களா செயல்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. குல்சாரி லால்நந்தா வந்து நேருடைய மறைவுக்கு பிறகும் சாஸ்திரியுடைய மறைவுக்கு பிறகும் இருந்திருக்கிறாரு. இங்க நாவலர் நெடுஞ்செழியன் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து செல்வி ஜெயலலிதா சட்ட சிக்கல்களின் காரணமா முதலமைச்சரா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுடைய மறைவுக்கு பிறகும் ஒரு இடைக்கால முதல்வர்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு இன்டர்ம் அரேஞ்ச்மெண்ட்ல முதலமைச்சரா இருந்து மீண்டும் ஒரு முறை அதே போல ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. அது ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது பட் இந்த முறையும் அவ்வாறுதான் இருக்கும் என்று ஒரு உத்தரவாதம். இப்போ செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது எல்லாருக்கும் வெளிப்படையா அவரே சொன்னாரு, OPS என்ன சொன்னாரு, இது அம்மா வந்து இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் வரை அந்த பொறுப்பை நான் கவனித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவருடைய போர்டு கூட அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிற போர்டு கூட அவர் மாத்தி போடல முதல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட். சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா உட்கார்ந்த கேபின்ல அவர் அமரல. இல்ல, அதான் சொல்றேன், அதாவது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று அவரே வந்து வெளிப்படையாக
கிட்டத்தட்ட தினமே வந்து எங்க செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, இல்ல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, எங்க பேசினாலும் அவர் வந்து வெளிப்படையா சொன்னது இது வந்து ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட். ஆனால் இந்த 2 மாத காலமாக இது ஒரு தற்காலிக ஏற்பாடு, நான் வந்து விரைவில் பதவி விலகுவேன் என்று அவர் ஒரு முறை குறிப்பால பல இடங்கள்ல she is the boss அப்படிங்கறத அவர் உணர்த்திட்டு இருந்தாருன்னு நீங்க நினைக்கலையா? இல்ல கட்சியை பொறுத்தவரைக்கும் டெல்லி போயிட்டு வந்தப்போ ஆட்சி ரீதியா முக்கியமான முடிவுகள் எடுத்த சமயத்துல ஒரு சசிகலா வசிக்கக்கூடிய போயஸ் தோட்ட இல்லத்துக்கு போய் ஆலோசனை நடத்தினாரு. அவங்களும் கூட அவங்களோட அறிக்கையில குறிப்பிடுறாங்க, என்னுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் அவர் டெல்லி போனார்னு. அவர் டெல்லி போய் பிரதமரை சந்திச்சுட்டு வெளியில வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும் போது கூட அவங்க எடுத்த முயற்சியையும் அங்கீகரிச்சு பேசுறாரு. சோ குறிப்பால அவர் வந்து as many words சொல்லனாலும் கூட she is the boss அப்படின்னு அவர் வெளிப்படுத்திட்டே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் கட்சி தலைவர் என்று இவர் தானே வந்து ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு, அவங்க கட்சி பொறுப்பு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று இவர் தான் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆனால் இது வந்து 2 நம்ம பார்க்கணும். கட்சி தலைவராக அவர்களை ஏற்றுக்கொள்வதில் திரு ஓபிஎஸ்க்கு அவர் தான் முன்மொழிகிறாரு, அதே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதலமைச்சராக அவர் வருவது முழுமையாக அவர் ஆதரித்து செயல்பட்டிருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாமே முன்னாடி அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான். அப்கோர்ஸ் அது வந்து அவருடைய ஸ்டைலாக இருக்கலாம், ஒண்ணுமே அவர் பேசாம தவிர்க்கிறாரு. அப்போ ஆமா இல்ல ஆமா அதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. எதிர்கட்சியும் கூட சட்டமன்றத்துல பதிவு செய்யும் போதும் கூட அவர்கிட்ட இருந்து ரியாக்ஷனோ மறுப்போ வரல அப்படிங்கறது நீங்க குறிப்பிட்டு சுட்டி காட்டுறீங்க. திருமதி சசிகலா முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் வாய்ப்புகள் அப்படின்னு என்ன பட்டியல்? இல்ல ஃபர்ஸ்ட் சவால் வந்து கிரெடிபிலிட்டி, மக்களிடையே கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா இன்றைய சிச்சுவேஷன்ல வந்து மக்களிடையே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மிக முக்கிய சவால், மிகப்பெரிய சவால். மற்றதெல்லாமே அதுக்கு பிறகுதான். மக்களிடையே எப்படி இந்த புதிய தலைமையை ஏற்றுக்கொள்ள வைப்பது, தன்னுடைய தலைமையை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு 2-3 வழிகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சராக பதவியேற்ற உடனே வந்து ஏதேனும் ஒரு திட்டம், ஏதாவது பெரிய பாப்புலிஸ்ட் ஸ்கீம், ஒரு ஃப்ரீபியோ இல்லை பாப்புலிஸ்ட் ஸ்கீமோ ஏதோ அறிவிப்பு வரலாம். அந்த மாதிரி வந்தாக்க இந்த மக்கள் வந்து இருக்கிற அந்த கோபம் வந்து தனியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து மெமரிஸ் ஆர் ஷார்ட், ஒரு நினைவு வந்து ஒரு சில நாட்களில் அது சரி ஒரு 2-3 மக்கள் நல்ல திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் அது ஓரளவுக்கு அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓரளவுக்கு நியூட்ரலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. பட் மிகப்பெரிய சவால் மற்றது எல்லாமே வந்து இப்போ காவிரி பிரச்சனை இருக்கோ, முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கோ, இல்லை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடை சந்திக்கும் வறட்சி எப்படி சமாளிக்க போகிறோம், இதெல்லாம் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அதே சவால்கள். ஆனால் இவர்களை திருமதி சசிகலாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலே வந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்படி வந்து அது அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுங்கிறது தான். அதில் வந்து சில முக்கியமான சவால்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்கின்றன. அதற்கான சோதனை களமாக சில தேர்தல் களங்களும் அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடந்தே ஆகணும். அதே போல் உள்ளாட்சி தேர்தல் வருது. இது 2 ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்டோரல் சவாலாக அவங்களுக்கு இருக்க போகுது. இல்லை நிச்சயமா, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் பாப்புலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வரப்போகிற அந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் தான். ஸோ அவங்களுக்கு 6 மாத காலம் இருக்கிறது. ஆனால் ஆர்கே நகர் அதுக்கு முன்னாடி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை அவர்கள் விருப்பப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லாட்டி பிறகு கூட. வாட் இஸ் யுவர் கெஸ்? ஆர்கே நகர்ல அவங்க போட்டியிட வருவாங்களா? இல்ல அது ஒரு அர்பன் சீட், அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்கிறதுனால வேற ஏதாவது தென் மாவட்டத்தில் ஆர்கே நகர்ல போட்டியிடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ரூரல் பேஸ் இருக்கிற ஒரு சீட்டாக தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆர்கே நகரில் வந்து ப்ளஸ் உங்களுக்கு 2 காரணம் இருக்குது. ஆர்கே நகர் தேர்தல் வந்து இன்னும் 3-4 மாதத்துக்குள்ள, ஏன்னா டிசம்பர் 5 வெக்கேட் ஆன ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் அறிவிப்பு வந்ததுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு ஜூனுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு இது. ஆனால் இவர்களுக்கு பிப்ரவரினா உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கிறது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. ஸோ உடனடியாக வந்து அஃப்கோர்ஸ் ஷி ஹாஸ் தி ஆப்ஷன் ஆஃப் சூசிங் டு கம் ஏர்லியர். வேற ஏதாவது ஒரு சீட்டை சூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தா 2 ஒரே சமயத்தில் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்னுடைய கணிப்பு வந்து இவங்க உடனடியாக அடுத்த 1 மாதமோ 2 மாதத்திலேயோ வந்து மக்களிடையே சென்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து நியூட்ரல் ஆகணும். அதுக்கு சில மாத காலம் ஆகலாம், அது நடவடிக்கைகளையும் பொறுத்து இருக்கு.
ஸோ அது நடந்தால்தான் அதுக்கு பிறகு வந்து நீங்க போய் மக்களை சந்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. இப்படி ஒரு சீனரியா பாசிபிள் நினைக்கிறீங்களா? முதல்ல ஆர்கே நகர் தேர்தல் நடைபெற்று முடிந்து அதுக்கு பிறகு இன்னொரு சீட்டை தேர்ந்தெடுத்து அங்க எலெக்ஷனை சந்திப்பாங்க. இல்ல இதுல ஏன்னா ஆர்கே நகர் தானே முதல்ல வரக்கூடிய இடைத்தேர்தலோ தேர்தலோ தானே மிக முக்கியமான சோதனை களமாக அவங்களுடைய பாப்புலாரிட்டியை கிரெடிபிலிட்டியை டெஸ்ட் பண்ற ஒரு தேர்தல் களமா இருக்கும். அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல அது இல்ல ஹரி, அதுல என்னன்னா ஆர்கே நகர் வந்து ஒரு அர்பன் கான்ஸ்டிடுவன்சி. நீங்க செல்வி ஜெயலலிதா அங்க போட்டியிட்டு வெற்றி பெறுறது வேற. செல்வி ஜெயலலிதாவே வந்து வேறு ரூரல் சீட்லலாம் போட்டிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் மார்ஜின் இன்னும் ஹியூஜா இருந்திருக்கும். ஆனால் என்னன்னா என்ன காரணம்னா 2015 போட்டியிடும் போது அது அன்பிரசிடென்டட் மார்ஜின் இல்ல. 2015 போட்டியிட்டது இட் வாஸ் மோர் பை எலெக்ஷன் ஆஃப் சார்ட்ஸ். இட் வாஸ் நாட் அ ரெகுலர் எலெக்ஷன். மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஆர்கே நகர் தொகுதி என்றாலும் சென்னையில் இருக்கிற சென்னையில் திமுகவுக்கு அதிகமான செல்வாக்கு சென்ற தேர்தலையும் பார்த்தோம், பல இடங்களில் திமுக வெற்றி பெற்றார்கள். ஸோ அந்த ரீதியாக பார்க்கும்போது பிளஸ் அர்பன், ஸோ அங்கே வந்து அவ்வளவு இன்னொரு சினாரியாவும் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதிமுகவுக்கு ஏற்பட்டால் அதற்கு பிறகு என்ன கால்குலேஷன்ங்கிறது அதுவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன தேர்வு செய்வீங்க? ரூரல் சீட்டு தான் போகணும். உங்களுக்கு டைம் வந்து அந்த ஆகஸ்ட்டுக்குள்ள சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ டூ மெனி பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். என்னுடைய திங்கிங் என்னன்னா, அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் பல திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சு மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனடியாக நாளைக்கு ஆர்கே நகர்ல போட்டியிடுறோன்னு அறிவிச்சாங்க. மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நேற்று அவங்க அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது உரையில குறிப்பிட்டிருந்தாங்க. டீம் சசிகலா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார். 9ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படின்னு பல்வேறு தேதிகள் யூகிக்கப்படுகின்றன. அமைச்சரவையில பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கலாமா? இல்ல அவங்களுக்கு சில மாற்றங்களை செய்வாங்க? அதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்கிற நபர்கள் நீக்கப்பட்டார்கள் என்றால் அவங்க ஸ்ட்ரெயிட்டவே வந்து டிசிடென்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி கையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த க்ளூ, அந்த ஒற்றை கோந்து. என்னன்னா அந்த ஆட்சியை விடக்கூடாது, ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் விடக்கூடாது. அதுதான் பைண்டிங் ஃபோர்ஸ். அந்த பைண்டிங் ஃபோர்ஸ்ல அவர்களுக்கு பங்கு இல்லை என்று ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால் அவர்கள் இப்போ அமைச்சராக நீங்க இருக்கீங்க, உங்களை நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாய்ப்பு இந்த 4 ஆண்டு. ஏன்னா இது வந்து ஒரு செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது வந்து சரி இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த தேர்தலில் வந்துடலாங்கிற ஒரு ஹோப் வந்து மக்களிடையே பெரிய அளவில் அந்த மினிஸ்டர்ஸ்கிட்ட கேடர் கிட்ட இருக்கலாம். இப்போ இந்த சூழலில் வந்து நாளைக்கு அது வரலாம், வராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த சந்தேகம் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும், திருப்பி வந்து நம்மளால் ஆட்சிக்கு வர முடியுமா, தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் அதிமுக தொண்டர்கள்ட்டையும் இருக்கும், அமைச்சர்கள்ட்டையும் இருக்கும். ஸோ அந்த அமைச்சர்கள் வந்து இன்று நீக்கப்பட்டால் அவர்கள் வந்து ஒரு டிசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் வாய்ப்பே இல்லாத இது வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க பாருங்க, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வெளியே இருந்திருக்கிறோம், எங்களுக்கு இப்பவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி வெளியே இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து உள்ள இருக்கிறவங்களையும் இறக்காமல் எப்படி பண்ண போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸ்டேட்டஸ் கோ பெருமளவுக்கு தொடர வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா செல்வி ஜெயலலிதா காலத்துல அரசாங்கத்துல மிக முக்கிய புள்ளிகளா இருந்த அதிகாரிகள் சிலர் வே அவுட். ஷீலா பாலகிருஷ்ணன், வெங்கட்ரமணன், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு டீம், அவங்களுக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்க வருவாங்கிறதுக்கான ஒரு பிரிகர்சரா அதை பார்க்க முடியாது, ஒரு ப்ரெல்யூடா பார்க்க முடியாது. இல்லை, அதாவது எந்த ஒரு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு வந்தாலும் அவர்களுக்கு அவங்க டீம் சூஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அதுதான் நியாயம். நம்ம வந்து இன்னொருத்தருடைய டீம் நீங்க வந்து அம்மாவனுடைய ஆட்சி தொடரும் என்று சொன்னாலும் அதே அதிகாரிகளை வச்சுதான் ஆட்சி செய்யணும் என்று ஒரு கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு வேறு யார் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்களை வந்து அழைத்து யூ ஹேவ் டு கிவ் them that freedom. அத வந்து நம்ம அவங்களுடைய வழிங்கறீங்க, அவங்களால ஹேண்ட் பிக் பண்ண நபர்கள் வெளியில போறாங்க அப்படிங்கும்போது அந்த விமர்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களால ஹேண்ட் பிக்னா உங்களுக்கு 2 விதத்துல அது பார்க்கணும். ஒன்று வந்து அவர்களால் ஹேண்ட் பிக்டுங்கிறதுல அப்பவே வந்து சர்ச்சை வந்தது. ஏன்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு, திரு வெங்கட்ரமணன் அவர்களுக்கு 5 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அப்பவே வந்து அது சர்ச்சையை ஏற்படுத்துது. ஏன்னா சர்விங் ஆஃபீஸர்ஸ் யாருமே இல்லையா,
ஏன் அவர்களால் வந்து இப்போ ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி கொள்ளலாமே, ஏன் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தொடர்ந்து நீடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அதே வந்து நான் ஒரு பெரிய ஒரு 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 தவறாக, அதனால வந்து ஆட்சி வந்து வேற டைரக்ஷனில் போகுங்கிறதுக்கான அறிகுறி அதான் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு கேப்டன் வந்தாக்கா கேப்டனுக்கு அவர் டீம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கேப்டனுடைய டீமோட தான் நீங்கள் ஆடணும்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நியாயமாக இருக்காது. ஸோ அவங்க முதலமைச்சராக பதவி இருக்கும்போது அவங்க யார் அமைச்சரவையில் விரும்புகிறாங்களோ அவங்க அந்த அதிகாரமும் அந்த இதுவும் அவங்களுக்கு தட் ஷுட் பி கிவன். பிகாஸ் அவங்க முதலமைச்சர் ஆறது வந்து ஒரு டிபேட், சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் முதலமைச்சர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டீம் எடுத்துக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது வந்து நம்ம பெரிய இந்த 3 அதிகாரிகள் வந்து மாற்றப்பட்டார்கள்ங்கிறதுனால வந்து அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சராக திருமதி சசிகலா பொறுப்பேற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகி இருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்திருக்கிறார். அஃபிஷியலாக அவருடைய ராஜினாமா இந்த நொடி வரைக்கும் ஏற்கப்படலை. எப்பொழுது திருமதி சசிகலா பதவியேற்கக்கூடிய உரிமையை கவர்னர் கிட்ட கோருவார், எப்பொழுது பதவியேற்பு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஒரு குறுகிய காலம் செயல்படக்கூடிய இந்த நிலையில் அப்போசிஷனுக்கும் ரூலிங்க்கும் இடையில ஒரு இணக்கமான, இதுவரைக்கும் நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு கோஆப்ரேஷன் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. வரைக்கும் நீங்கள் நிறைய குடியரசு தின நிகழ்ச்சிகளை நீங்களே ஆனால் எதிர்கட்சியுடைய பங்கேற்பு அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தது. திரு ஸ்டாலின் பங்கேற்றார். அவருடைய வாகனத்துக்கு இவரும், இவருடைய வாகனத்துக்கு ஸ்டாலினும் வழிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சற்று தமிழ்நாட்டு அரசியல வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இணக்கம் இனி இந்த ஒரு சூழ்நிலையில மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தொடர்பான பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் அந்த இணக்கம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது. ஏன்னா அந்த ஒரு திருமண விழாக்கு கூட ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சியினரோட குடும்ப திருமண விழா கூட பார்த்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் மாறி ஒரு சுமூகமாக, ஈவன் சட்டப்பேரவையில் கூட ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்வாங்க, கொள்கைகளை வந்து விமர்சனம் செய்வாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் அக்செப்டபிள். பட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விதின் தி நார்ம்ஸ் வந்து அது நடத்துறது வந்து மிகவும் வந்து வரவேற்கத்தக்கதாக நம்ம பார்த்தோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர வேண்டும் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவரே வந்து சொல்றது வந்து ஐ மீன் இட் இஸ் அன்யூஷுவல். இந்த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், ஆமா, ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் வெளியே பிளஸ் ஸோ அது அந்த ரீதியாக அவருடைய மெச்சூர் ஹேண்ட்லிங், ஒரு அமைதியாக, ஒரு எமோஷன் இல்லாமல், ஒரு காரசாரமான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்காமல் ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அது எதிர்க்கட்சிகள் திமுக அதனுடைய ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இல்லை, இந்த இணக்கம் தொடர்றதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இமீடியட்டா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இன்னும் சில நாட்கள்ல சந்திக்கக்கூடிய, சட்டமன்றத்தில் சந்திக்கக்கூடிய, இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. பட்ஜெட் தாக்கல் ஆகணும். பட்ஜெட் செஷன் வந்து எல்லா செஷனோட இயல்பாகவே நீண்டது. ஸோ திருமதி சசிகலாவுக்கு சட்டமன்றத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டாக இருக்கக்கூடும். எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமான அந்த ஒரு ரிலேஷன், இந்த சேஞ்ச் சினோரியாலே எப்படி இருக்குன்னு உற்று கவனிக்கல. நிச்சயமா வந்து திமுக வந்து இந்த வாய்ப்பை கொஞ்சம் பயன்படுத்தி அவங்கள வந்து சட்டப்பேரவையில் எப்படியேனும் ஒரு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய, பிரச்சனைனா நான் வந்து தகராறுன்னு சொல்லலை, அதாவது அவங்கள வந்து அவங்களுடைய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை, ஒரு சவாலான சூழ்நிலை, ஏன்னா கேள்வி கேட்கலாம், முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு இன்சிஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்து அவர்களுடைய ஆளுமை. திரு பன்னீர்செல்வத்துக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒரு லாங் ரோப் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, லாங் ரோப்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க அவர் பல ஆண்டு காலமாக ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். ஸோ உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். ஸோ அது இவங்க வந்து அழுத்தம் கொடுத்தாலும் அதை வந்து நீங்க அழுத்தத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்றது வேற, அமைதியாக அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்றது வேற. ஸோ உங்களுக்கு திமுக வந்து பதில் சொல்வது செல்வி ஜெயலலிதாவுடைய ஸ்டைல், ஏதோ அதிரடியாக சொல்லும் போது பணிவுக்கே பணிவு காட்டக்கூடியவர் நான் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் சொன்னது. ஸோ ஹி ஹேட் ஹிஸ் ஓன் ஸ்டைல். ஆமா. ஸோ அதனால இது வந்து மெயினாக வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் வரும். ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு திமுக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக சென்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு விஷயத்தில். ஒன்று வந்து அசம்பிளியில் வந்து எவ்வாறு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும், எவ்வாறு ப்ரெஷர் போட்டு இவங்களுடைய கவர்னன்ஸ் கேப்பபிலிட்டியை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன்று பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து
வெளியே இருக்கிற அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களிலே வந்து அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் போக போக ஏற்படும். உடனடியாக திமுக செய்வாங்கன்னு சொல்லலை, பட் சில மாதங்களுக்கு பிறகு இந்த அரசினுடைய செயல்பாடை பொறுத்து சரி அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள், அதிருப்தியாளர்கள் வந்து அதன் மூலமாக அரசுக்கு பலவீனம் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கறதுல எதிர்கட்சிகள் செய்யறது ஒரு பெரிய தப்பும் கிடையாது. இன்னைக்கு தி ஹவுஸ் இஸ் இன்டாக்ட் அப்படிங்கிறது அந்த 133 எம்எல்ஏக்களுடைய பங்கேற்பும் காட்டியிருக்கிறது. வரக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிதாக வரக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு மிக சவாலான ஒரு சூழலாக தான் இருக்க முடியும். திரு பன்னீர்செல்வம் ஒரு நீண்ட சட்டமன்ற அனுபவமும் பெற்றிருக்கிறாரு. கடந்த சில ஆண்டுகள்லயே செல்வி ஜெயலலிதா அவையில இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் தான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்துட்டு அவங்க செஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு இவர் தானே வந்து ஹவுஸ் நடத்துவார். சோ இந்த ஒரு சவாலை அதுவும் உடனடியாக வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல எப்படி ஆளுங்கட்சி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு பார்க்கணும். முந்தைய சூழல்களையாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சீட் ரீதியா இருக்கக்கூடிய வித்தியாசம் அதிகம். இன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான எதிர்கட்சி வரிசை அப்படிங்கும் போது அது எப்படி இந்த சேஞ்ச் சினரியோ ஆளுங்கட்சி எதிர்கொள்ள போகுது, ஆளுங்கட்சியுடைய அரசாங்க தலைவர் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கறது இல்ல. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, பட்ஜெட் செஷன்லயே முதலமைச்சர் வந்து ஒரு செல்வி ஜெயலலிதா வந்தது போல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு சென்று விட்டு திரு பன்னீர்செல்வமே வந்து சட்டப்பேரவையில் வந்து ஆளுங்கட்சி சார்பாக பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் டு தி அசம்பிளி, அந்த அசம்பிளியில் எவ்வாறு அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணோங்கிறதுக்கு வந்து நம்ம உடனடியாக எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. முதல் நாள் பதில நிக்கணும், பாராளுமன்றத்தில் பார்க்கணும், பிரதமர் பல விஷயங்களுக்கு கருத்து கூறணும்னு சொல்றது போல முதலமைச்சர் இந்த விஷயத்துக்கு கருத்து கூறணும்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்து. ஆமா, நிச்சயமா வருவாங்க. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை திமுக நிச்சயமாக வலியுறுத்துவாங்க, பிரஷர் உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க, அவங்களுடைய கவர்னன்ஸ் கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு நிச்சயமா செய்வாங்க. அதனால தான் முதல் சட்டப்பேரவை தொடரில் உடனடியாக வந்து முதலமைச்சரே வந்து எல்லாத்துக்கும் பேசுவாங்களா, பதில் அளிப்பாங்களா, இல்லை சில நேரங்களில் முதலமைச்சர் அசம்பிளியில் இல்லாமல் திரு ஓபிஎஸ்ஏ வந்து தொடர்ந்து இந்த ரோலை செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. திரு பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக அவருக்கு பதவியை அளிக்கப்படும் அப்படின்னு பரவலா பேசப்படுது, ஊடகங்கள்ல ஊகிக்கப்படுது. Do you think that is a possibility? நேற்றுக்கு தன்னுடைய உரையில கூட பல இடங்கள்ல திரு பன்னீர்செல்வத்தை குறிப்பிட்டு பேசுறார். செல்வி ஜெயலலிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பன்னீர்செல்வத்தை அங்கீகரித்தது உண்டு, அவரை வானலாவ புகழ்ந்தது கூட உண்டு. ஒரு திருமண நிகழ்வுலன்னு நினைக்கிறேன், திரு பன்னீர்செல்வம் வீட்டு திருமண நிகழ்வுல ராமாயண காலத்துக்கு பிறகு ஒரு பதவியை ஒரு தலைவருக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது வேறொரு நபர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு ஒரேவரிடமே பதவி வந்தது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாங்க, அவங்க புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நேற்றுக்கு திருமதி சசிகலாவுடைய உரையில திரு பன்னீர்செல்வம் பற்றி ஒரு லாவிஷான பிரேஸும் ஃபோக்கஸும் இருக்கு. எப்படி அகாமடேட் பண்ணப்படுவார் டீம் சசிகலால திரு பன்னீர்செல்வம்? அவரை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குறது வந்து அவங்களுக்கு ஒரு சாமர்த்தியமான ஒரு முடிவாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா உங்க சட்டப்பேரவையில் சமாளிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை வேறு அரசு பொறுப்புகளை கவனிக்கிறதாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு டெப்டி சிஎம்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்த பிறகு சிஎம்னுடைய வேலைகள் பலவற்றை வந்து டெப்டி சிஎம்மால செய்ய முடியும். வேற ஒரு அமைச்சராக இருக்கும்போது, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு அமைச்சருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சீஃப் மினிஸ்டருக்கும் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த இடைவெளி குறைவு. ஸோ அதனால சிஎம் வந்து டெலிகேட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். சிக்கல் ஏற்படும் பொழுது அதை சமாளிப்பதற்கு திரு ஓபிஎஸ் பயன்படுத்தப்படலாம். ஸோ தொடர்ந்து வந்து அவர் டெப்டி சிஎம் ஆக்குறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவு தான். நிதியமைச்சராவா இல்லாட்டி டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தா, இல்ல சபாநாயகர் மாதிரியான வேற ஏதாவது ரூல்ஸா? வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இன்னொரு முக்கியமான நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது. நீண்ட தடையை உடைத்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது. ஒரு சட்ட சிக்கல் நீங்கிய ஒரு சூழ்நிலையில அவனியாபுரத்தில் ஒரு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் 626 காளைகள் தகுதி பெற்று இன்னைக்கு ஒரு கோலாகலமா ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நடந்திருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய இல்லை, நிச்சயமா. அதாவது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஒரு ரெக்கார்ட் டைம், இன்ஃபேக்ட் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அனைத்து 3 மத்திய அரசு அமைச்சரகத்திலிருந்து ஒப்புதல் பெற்று, ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெற்று, அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் அது ஆக்டாக மாற்றப்பட்டு கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிஃபை பண்றது மொத்தம் 15 நாள்ல பண்றது வந்து இட்ஸ் a big achievement.
ஸோ அது நடந்த பிறகு நிச்சயமாக வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறது தான். அஃப்கோர்ஸ் இந்த மேட்டர்னுடைய இறுதி வந்து நம்ம ஒன்றும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய அணுகுமுறையிலையும் கூட மாற்றம் நம்ம பார்க்க முடியும். ஆமா, நிச்சயமா வந்து அவங்க வந்து இதுக்கு தடை, இந்த சட்டத்துக்கு, தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை விதிக்காமல் இருந்ததே வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு இதுதான் நிரந்தர முடிவாக, தீர்ப்பாக வரும் என்று சொல்வதற்கான எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த சில வாரங்களில் அதே மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல திரும்பி வருது. அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 74 பேர் காயமுற்று இருக்கிறாங்க. இந்த அதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த அதுக்கு வந்து ஒரு திருத்தம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த வாடிவாசல்ல இருந்து அந்த காளைகள் வருது இல்லையா வெளியே, அதுல இருந்து எவ்வளவு நபர்கள் போய் அங்க அந்த காளைகள்ல வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் போறாங்க. அந்த 100 பேர் போகும்போது அந்த காளைக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும் போதே அந்த ஹார்ன்ஸ்ல முட்டி இல்லை வேற ஏதாவது ஒரு காயம் மக்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரி ஒரு காளைக்கு 50 பேர் தான் இருக்கலாம், 60 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னு நடக்கும். இந்த ஒரு தடை நீங்கியதும் கூட நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அவ்வளவு பெரிய கன்சென்சஸ் இந்த விஷயத்துல உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் அப்படின்னா ஜல்லிக்கட்டுன்னு நம்மளால சொல்லிட முடியும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த தருணத்துல பேச வேண்டியிருக்கிறது. நந்தினியுடைய கொலை வழக்கு, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண். இது நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு பெரிய வேதனையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலினும் கூட அதுல ஒரு சிபிசிஐடி விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுடைய பாதுகாப்பு பல இடங்கள்ல கேள்விக்குறியாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மற்றும் ஒரு சவால், உண்மையிலே இதுல ஒரு குரூரத்தன்மை இந்த ஒரு சம்பவத்தில் இருக்கிறது. இந்த ஒரு ரொம்பவே அது இதுல என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த காலகட்டத்தில் நடக்கலைன்னா இது ஒரு பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த சுவாதி கொலை ரீதியில ஈக்குவலாவே வந்து இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுலயும் வந்து பெருமளவில் கொடூரம் இருக்கிறது. அதனால நிச்சயமா வந்திருக்கும். அது வராமல் வந்து மக்களுடைய கான்சியஸ்னஸ்ல அது அப்படியே குறைஞ்சு போனது ரொம்ப வருந்தத்தக்கது. இது ஒரு கொடூரம். இதுக்கு வந்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுலேயே வந்து சில தாமதம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து அழுத்தம் வந்த பிறகுதான் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் நிச்சயமா வந்து இதனுடைய ஆஃப்கோர்ஸ் ஒருத்தர் வந்து குண்டர் சட்டத்தில் நம்ம பிரதான குற்றவாளியாக கூறப்படுறவர் வந்து குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. அதனால அவருக்கு பெயில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தில் காவல்துறை விசாரணை செய்து இதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நீதி வழங்க முடியுமோ அவ்வாறு வழங்கப்பட வேண்டும். மாற்று கருத்து இல்லை. நந்தினிக்கு நீதி கிடைக்க வேண்டும். நந்தினி, வினோதினி, வினுப்பிரியா, சுவாதி அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போவது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பெண்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பாலியல் வன்கொடூர சம்பவங்கள் நடப்பது அப்படிங்கிறது நிச்சயமா நாம் ஒவ்வொருவரும் அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம். நந்தினிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது நாம் எல்லோரும் வலியுறுத்தி பெற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களுக்கு நன்றி. இணைந்த நேயர்களுக்கும் நன்றி.